ஒருத்தர் இருக்கான் ஒரு ஊரில். அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே வேறு மாதிரி. அவன் கிளாஸில் அடிக்கடி குறும்பு பண்ணுறான். வாத்தியார் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு. ஒரு 8-10 வயசு அவனுக்கு. இவங்கெல்லாம் போகும்போது பசங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ இவன் அவன்கிட்ட சொல்கிறான், யாருக்கிட்ட, மற்ற பசங்கிட்ட, ஒரே ஒரு குச்சி இருக்குடா. குச்சின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மரத்தோட கிளை. அந்த குச்சி மட்டும் கிடச்சிட்டா படிக்கவும் வேணாம், வேலைக்கு போக வேணாம், சந்தோஷமாக இருக்கலாம். உடனே கூட இருக்கங்கிறேன், அது என்னடா குச்சி? அந்த குச்சி வேறு ஒன்றும் இல்லை. அந்த குச்சிக்கு பேர் தெரியாது, ஆனால் அது ஒரு மந்திர சக்தி வாய்ந்த குச்சி. இவன் கூட இருக்கிறவங்களாம் க்யூரியஸாக என்னன்னு கேட்குறாங்க. அதாவது தாத்தாவங்கெல்லாம் வேட்டைக்கு போகும்போது முயலை சுட்டு கொன்று குழம்பு வைக்கலான்னு முயலை சுட்டு வெட்டி குழம்பு வைக்க போகிறாங்க. குழம்பை கிண்டி வர்றதுக்காக ஒரு குச்சி எடுத்து அந்த மொச குழம்பை கிண்டுறாங்க. கிண்டின உடனே என்ன நடக்குதுன்னா, அந்த முயல் உயிர் பெற்று எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஓடி போயிடுச்சு. இவங்க என்ன செய்கிறாங்க, அதே குச்சியை கொண்டு அதை எரிஞ்சாங்க. அந்த குச்சியை விட்டு ஆட்டினதுனால, அந்த குச்சியோடைய சக்தினால் செத்த முயல் பொழைச்சி உடஞ்ச எறும்பு ஒட்டி ஓடி போயிடுச்சு. இந்த குச்சி இருக்கடா நம்ம ஊரில், அந்த குச்சியை கண்டுபிடிச்சிட்டா நம்ம கோடீஸ்வரன் அப்படிங்கிறான். அந்த குச்சியை எப்படி தேடுறது யோசிச்சு பாருங்கள். அந்த குச்சியும் முயலுங்கிறதே ஒரு பெரிய கற்பனை. அந்த குச்சியை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். என்னது, செம்போத்துன்னு ஒரு பறவை இருக்குது தெரியுமா? செம்போத்துன்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவையோட கூட கண்டுபிடிக்கணும். அது முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருக்கோம். அந்த குஞ்சை வந்து காலை வந்து கம்பியில் கட்டி போட்டுடணும். கட்டி போட்டுட்டா அம்மா செம்போத்து வரும்ல, ஐயோ என்னடா புள்ள காலில் குச்சி கம்பி கட்டியிருக்கேன்ட்டு அந்த பறவை பறந்து போய் அந்த குச்சியை எடுத்துகிட்டு வரும். ஏன்னா அந்த பறவைக்கு தெரியும் அந்த குச்சி எதுன்னு. அது கொண்டாந்து அந்த கூட்டில் போட்ட உடனே அந்த கட்டி வச்ச கம்பியை அறுந்துக்கிறோம். நம்ம போய் அந்த குச்சியை எடுத்துடலாம். அவன் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறான். கற்பனை எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. அவன் கேட்குறான், சரி கூட்டில் நிறையா குச்சி இருக்கும், இந்த குச்சியை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சிம்பிள்ரா. அந்த கூட்டை தண்ணியில் போட்டால் இந்த குச்சி மட்டும் ஆற்றுல எதிர்த்தாப்பில் போகுமா. எது, மேற்படி குச்சி. இதை இவங்க சொல்லினோடனே இவங்க உற்சாகமாகி அந்த குச்சியை தேடி கிளம்பிட்டாங்க. நான் வைகடம் போன மாதிரி 2 நாள் வீட்டுக்கு வரல, ஸ்கூலே தேடுது. கண்டுபிடிச்சி வச்சு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. என்னடா குச்சியை தேடி போகிறேன்னு. அவன் ஊரை விட்டு ஓடிட்டான். யார், இந்த பையன். இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம், ராஜான்னு வச்சுக்கலாம். இந்த ராஜா ஊரை விட்டு ஓடிட்டான். ஓடுனவன் 20 வருஷம் கழித்து இளைஞனாக வர்றான். வந்தால் குச்சி சொன்ன அதே கற்பனையோடு வரான். அவன் கையில் HMT வாட்ச் கட்டிருக்கான். ஆள் நல்லா டிப்டாப்பாக வரான். என்னடா ஊரை விட்டு ஓடி போனால் எப்படி வர்றேன்னா, அதெல்லாம் நம்ம திறமைக்கு எப்படி தானே அப்படின்றான். சரி, HMT வாட்ச்சு அது வேற ஒன்றும் இல்லை, நீ என்ன சிகரெட் குடிக்கிறாரு? அப்போ வந்து யானை சிகரெட்னு ஒரு சிகரெட் இருக்குது. நான் சொல்கிற கதை 80களில் நடக்குது. நீ வந்து கத்திரி சிகரெட் வாங்க, சிசர்ஸ், ஒரு பாக்கெட்டை வாங்கி பிரிக்கிறான். அந்த ஒட்டி இருக்கும்ல, ஓரத்தில் ஹெச்னு ஒரு சின்ன எழுத்துருக்கு. அவன் சொல்கிறான், இந்த பாக்கெட்டு மாதிரி எல்லா பாக்கெட்டையும் பிரிச்சுப்பார், ஒரே ஒரு பாக்கெட்டில் HMTன்னு இருக்கும். அது ஒரு 1000 பெட்டிக்கு ஒரு பட்டி தான் அப்படி அடிப்பாங்க. அந்த பெட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்தேன்னா ஒரு HMT வாட்ச் உனக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரீயா. இந்த வாட்ச் நான் அப்படி தான் வாங்கினேன்ட்டான். ஊரே நம்பி சிசர் சிகரெட் வியாபாரம் அங்கே அமோகம் ஆயிடுச்சு. இதை பண்ணுறான் அவன். கொஞ்ச நாள் ஆளை காணோம். ஒரு 10 நாள் கழிச்சு வரேன். 10 நாளாக எங்கடா போனேன்? அதெல்லாம் பொலிட்டிக்கல் மேட்டர் சொல்ல முடியாதவன்ட்டா அப்படின்றான். அடுத்த கற்பனைக்கு போகிறான். என்னடான்னா, அப்போ வந்து ஒரு ரூபா காசு கவர்மெண்ட் அடித்து போட்டிருக்கு. அதில் வந்து இந்திரா காந்தியோட படம் இருக்குது. ரூபா காசு இருக்குல்ல, ஆமாம், இந்திரா காந்தி படம் போட்ட காசு, ஆமாம், அது 100 காசு தேவைப்படுது. ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் மேட்டருக்கு. இவன் வந்து ரூபா காசு 100 காசை சேர்த்தா என்ன ஆகிற போகுது? 100 ரூபா இல்லை, அது 100 காசு சேர்ந்தால் அதனுடைய மதிப்பு 10 லட்ச ரூபா அப்படிங்கிறான். எப்படி வாங்கிக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி இருக்குது அப்படிங்கிறான். இவங்களுக்கு ஒரே அப்போ நண்பர்கள்லாம் இளைஞர்களாக இருக்காங்க. அது எப்படிரா? ஆமாடா, அது எப்படி 1 ரூபா காசுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும்? சென்ட்ரலில் கவர்மெண்ட்டு அப்படின்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டு கவர்றதா நிலைக்கு. அப்போ வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டுக்கு VP சிங்னால ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. நிஜமாக நடந்தது. அந்த கவர்மெண்ட்டுக்கு கவர்றதே இந்த காசில் தாண்டா இருக்குன்றான். எப்படின்னா,
இதில் 100 காசை சேர்த்து ஒரு பெரிய காங்கிரஸ் லீடர் தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த காங்கிரஸ் லீடர்கிட்ட இந்த 100 காசை கொடுத்தா அதை வச்சு அவர் ஒரு யாகம் பண்ணுறாரு இந்திரா காந்தி பேருக்கு. பண்ணுனா அவங்க பையன் தானே இவருடைய கவர்மெண்ட்டு காப்பாற்றப்பட்டுரும். உடனே எல்லாம் அங்கங்கே போய் தேடுறாங்க அந்த 1 ரூபா காசை. 100 காசு கிடைக்கல. அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா அங்கே கவர்மெண்ட்டு கவுந்துரும். நான் சொல்கிறேன், பார்த்தியா, இப்போ நம்ம காசை கரெக்டாக பிடிக்காதனால கவர்மெண்ட்டே கவுந்துருச்சு அப்படின்றான். இவன் கற்பனை இதோடு நிற்கவே இல்லை. அங்கே இதே மாதிரி ஒருத்தன் சலூன் வச்சுருக்கான். இவனை மாதிரியே இன்னொருத்தன் அவன்கிட்ட போகிறான். போயிட்டு காசு மேட்ரு ரொம்ப ஃப்ளாப் ஆகி போச்சு, என்ன செய்யணும்னா ரைஸ் புல்லிங்னு ஒரு மேட்டர் இருக்குடா, அதை நீ போய் ட்ரை பண்ண. அது யார்கிட்ட இருக்குது? ரைஸ் புல்லிங்னா உங்களுக்கு தெரியும், சதுரங்க வேட்டை படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி நினைக்கிறதுக்கு ஏமாவது நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில், அந்த படத்தில் வர மாதிரி. அது ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்காருன்னு உடனே அந்த ரைஸ் புல்லிங் ஆளை போய் தேடி போகிறான். என்னென்னா இவங்க எல்லாம் ரொம்ப பரிதாபமான எளிய குடும்பத்தை ஆளுங்க. அப்புறம் கையிலே கட்டிட்டு சரி பீடியை குடிச்சிட்டு டீக்கடையில் உட்காந்துருக்கவங்க. அந்த ரைஸ் புல்லிங் ஆள் கிட்ட போனால் அவன் அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, விற்று போச்சு. பெட்ரோல் பாக்ஸ் மூடி தான் ரைஸ் புல்லிங் இதில், அது விற்று போச்சு. வேறொரு மேட்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னு இவன் கேட்குறான். அது கஜமுத்து. கஜமுத்துனா என்ன? அது யானை இருக்குல்ல, யானை. அவன் ஒரு கற்பனை சொல்கிறாங்க. யானை ஆண் யானையும் இல்லாமல் பெண் யானையும் இல்லாமல் திருநங்கை மாதிரி ஒரு யானை இருக்கான். அந்த யானை 100 வருஷம் இருந்துட்டா அதனுடைய மத்தகத்தில் ஒரு உருண்டை வருமா. அந்த உருண்டைக்குள்ளே ஒரு முத்து இருக்குது. அந்த முத்து எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டா, அடுத்து சொல்ல போகிறது அடல்ஸ் ஒன்னியே மேட்டர். அந்த முத்தை தலைமையில் வச்சுக்கிட்டா ஆம்பளை ரொம்ப ஆம்பளையாக சூப்பர் என்ன சொல்கிறது மேஷோங்கிறாங்கள, அந்த மாதிரி ஆண்மைத்தன்மை எங்கேயோ போயிடுமா. அதனால அதுக்கு பயங்கர டிமாண்டு. ஒரு சேட்டு 3 கோடி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. போன வாரம் தான் ஊருக்கு போனார். இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா கோடி கணக்கில் பிடிச்சிடலான். அது யார்கிட்டடா இருக்குன்னா காத்தமுத்துன்னு ஒருத்தன் இருக்குண்ணா. என்னது அப்படின்னா கஜமுத்து காத்தமுத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னா. கஜமுத்து வச்சுருக்கிற காத்தமுத்துவை தேடி இவங்க போகிறாங்க. காத்தமுத்தோட நிலைமை ரொம்ப பரிதாபம். அவர் சாப்பிட்டே 2 நாள் ஆகுது. அவர் கோடிகளில் கனவுல இருக்கார். போயிட்டாங்க. அவர் நம்ம மிட் நைட்டு ஒரு வாரம் கழித்து நடுராத்திரி 2 மணிக்கு மலை உச்சியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை காட்ட முடியும். அப்போ இவர் கேட்குறாரு, ஏங்க அந்த முத்தை கொண்டு காமிச்சா பார்த்துட்டு போய் பார்ட்டியை கூட்டு வாங்கிடலாம்ல. அதுக்கு அவன் சொல்கிறான், இது என்ன டியூப்லைட்டுன்னு நினச்சியா இல்லை சட்டைன்னு நினச்சியா அப்படிங்கிறான். அவன் சொன்ன டியூப்லைட்டும் சட்டையும் டியூப்லைட் கிடையாது, சட்டை கிடையாது, வேறு 2. அது என்னன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு செகண்ட் தண்ணி குடிச்சுக்கிறேன். டியூப்லைட்னா என்னென்னு கெஸ் பண்ண முடியுதா? டியூப்லைட்னா யானை தந்தமா, சட்டைனா மான் தோல் அல்லது புலித்தோல். எல்லாம் கோடு வேடில் இயங்குது ஒரு உலகம். அது கஜமுத்துலாம் ரொம்ப அதை விட பெரிய ஐட்டம். அதை நீ அன்றைக்கி நைட்டு தான் பார்க்கணும். சரி ஓகேன்னு வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஒரு வாரம் கழித்து நைட்டு மிட் நைட்டில் போய் உட்காந்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஆள் வரலை. ஏன் வரலன்னு தெரியலை. இவன் கஜமுத்து வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு ஒரு ஆளை தேடி போகிறான். அவர் யாருன்னா இந்த ஆண்மை குறைவுக்காக பல லட்சங்களை செலவு பண்ணிகிட்ருக்கார். அவர் தங்க பஸ்மா வாங்கி சாப்பிட்றாரு. இவன் போகும்போது என்ன பண்ணுறாரு, குருவி இருக்குல்ல புறா, அதில் மணிப்புறாவாக பிடிச்சி பொறிச்சு தின்னுக்கிட்டு இருக்காரு. எதுக்குங்க அப்படின்னு கேட்டால், மணிப்புறாவோட கால் இருக்குல்ல பாதம், அதை சாப்பிட்டா வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பெரிய சூப்பர் மேல் ஆயிடலாம், பேராண்மை மிக்கவன் ஆயிடலான்றார் அவர். சரி வேறு என்ன செய்கிறீங்க? அரண்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, பாம்பராணின்னு சொல்லுவாங்க. ஓனான் மாதிரி நீளமாக இருக்கும். ஒரு வைத்தியம் அவர்கிட்ட சொல்லியிருக்கான், அந்த அரணை இருக்குல்ல அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும்னா அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு பக்குவம் சொல்கிறார். அந்த அரணையை கொன்று சாணியில் உருண்டு பிடிச்சி வச்சிடணுமா. அது நல்லா காஞ்சு ட்ரை ஆன உடனே அதை எரித்து அந்த சாம்பலை கரைச்சி டெய்லி குடிக்கணுமா. இதை மாதிரி அவர் பல அரணைகளை தின்னுருக்கார் அவர். ஸோ லட்சங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். என்ன பண்ணுறாரு, சரி பொருளை கொண்டாந்து காட்ட வைக்கிறார். பட் பொருள் காட்டலை. ஆனால் ஒரு நல்ல பார்ட்டி, அவர் காசு கொடுக்கறதுக்கு தயாரான பார்ட்டி, நல்ல மனிதர் அவர். அவர் ஏன் அப்படி இருக்காருன்றதுக்கு ஒரு கற்பனை, ஒரு கதை இருக்குது. என்னென்னா அவங்க அப்பா இருக்கார்ல,
அவர் முன்னாடி வந்து ஏர் உழுதுகிட்டு இருக்கும்போது அந்த ஏற்காலில் ஒரு கல் மாட்டிக்கிடுச்சு. அந்த கல் எடுத்து பார்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கல். அதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க ஊரில் போய் கொடுத்தா ஒரு கடையில் 10 ரூபா தரேன்னா, இன்னொரு கடையில் 50 ரூபா தரேன்னா, ஒரு கடையில் 100 ரூபா தரேன்னா. உடனே இவர் இந்த கல்லில் விஷயம் இருக்குதுன்னு சொல்லி விசாரித்து 500 ரூபாய்க்கு விற்றுட்டார். விற்றுட்டு அதுக்கப்புறம் தேடி அவர் தோட்டத்தில் ஒரு 3 கல் அப்படி கிடச்சிருக்கு. ஒரு தோட்டம் வாங்கிட்டார். அதுக்கடுத்து என்னாச்சுன்னா, சாகிற வரைக்கும் அவர் ஒரு நாளும் நிமிர்ந்து நடக்கலை, குறிஞ்சிக்கிட்டே நடக்கிறார். ஏர் ஓட்டும் போது குனிகிறாரு, சைக்கிள் ஓட்டும் போது குனிகிறாரு, எப்பவுமே தரையை பார்த்துக்கிட்டே இருக்கார். சாகிற வரைக்கும் கல் கிடைக்குமான்னு செத்தே போயிட்டார். அவர் பையன்தான் இவர். யார்? இந்த முத்து வாங்க ரெடியாக இருக்கக்கூடிய லட்சாதிபதி. இவங்க இப்படியே ஒவ்வொன்றா செஞ்சு கடைசியாக எங்கே போகிறாங்கன்னா, நாகரத்ன கல்லுன்னு ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை கொடுத்தா வழக்கமாக ஒரு பார்ட்டி இருக்கணும்னு அது இருந்தால் எல்லா ஐஸ்வர்யங்களும் வருங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே வந்து சாதாரண மனிதர்களுடைய கற்பனையில் உருவாகிற விஷுவல்ஸ். ஒரு ஆள் வர்றான், இவங்களை என்ன பண்ணுறான், கண்ணை கட்டி காரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு இருட்டு ரூமில் போய் உட்கார வைக்கிறான், கண்ணை அவுக்குறான். ஒரு மணி நேரமாக கண்ணு கட்டினதுனால ஒரு மாதிரி மசன்னு தெரியுது. அப்போது ஒரு டப்பாவை திறக்கிறான், பளிர்னு ஒரு லைட் எரியுது, மூடிட்டான். பொருளை பார்த்துட்டேல காசை எடுத்துகிட்டு வாங்குறான். எவ்வளவுன்னா அட்வான்ஸ் 2 லட்சம், பொருளை கொடுக்கும்போது 10 லட்சம் கேட்குறான். இவர் என்ன பண்ணுறான், இவன் போய் அந்த லட்சாதிபதி இருக்கார்ல அவர்கிட்ட போகிறான். ஐயா 1 லட்சம் கொடுங்க. இவன் கூட இருக்க கூட்டாளி என்ன பண்ணுறான், அவன் 1 லட்சத்துக்கு ஊரெலாம் கடன் வாங்குறான். கடன் வாங்கி 2 லட்சத்தை தேத்திட்டு ஒரு இடத்துல போயிருக்காங்க. அவன் வந்து அது என்ன பண்ணுறான்னா, காரில் போகும்போது அங்கே கார் நிற்கிது. அவன் வந்து 2 லட்சத்தை வாங்கிட்டு ஒரு டப்பாவை கொடுக்குறான். இங்கே போய் திறக்காத, ரூமில் போய் தரேன்ட்டான். இவங்க போய் ரூமில் போய் திறந்தா ஒன்றுமே இல்லை. கூட வந்தவன் என்ன பண்ணிட்டு தூக்கில் தொங்கிட்டான் ரூம்லேயே. இவனை கொண்டு போய் போலீஸ் வச்சு அடிக்குது. என்னடா பண்ணீங்க, எதுக்குடா அவன் செத்தான்னு. இவங்க இந்த கதையை பூரா சொல்கிறாங்க. ஏன்டா கற்பனை பண்ணுறதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் அந்த கஜமுத்து லட்சாதிபதி இருக்கார்ல, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் இவன் மேலே பாவப்பட்டு இவனை ஜாமீனில் எடுத்து, இந்த சம்பவங்கள் இருக்குல்ல, இது நகைச்சுவையாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நானும் இதை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கேன். சதுரங்க வேட்டை படமும் இதை பற்றி தான். ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை கற்பனையால் ஏமாற்ற முடியும்னு ஒரு கைதேர்ந்த கும்பல் வேலை செஞ்சுருக்கு. அதில் வந்து இவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க. சின்ன வயசில் என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார். வாயை திறந்தால் பொய், ஆனால் அது கற்பனை. அதாவது தீங்கு இல்லாத பொய்கள். கற்பனை என்பது தீமை இல்லாத பொய். அவர் ஒரு முறை எங்கள் ஊர் தேனி பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு 2-3 கரெக்டாக கடந்தீங்கன்னா வைகடமுடைய நீர்ப்பிடிப்பு பகுதி இருக்கும், கேட்ச்மெண்ட் ஏரியா. நாங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க. அவர் எங்களை விட கொஞ்சம் பெரியவர். அவர் வந்து வாடா வைகடம் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு எங்களை மாதிரி என் வயசு பசங்க ஒரு 4 பேரை கூப்பிட்றாரு. அவ்வளவு தூரம் ஒரு 4 கரெக்டில் ஏறி இறங்கி அந்த வைகடம் கரையை போய் பார்க்கணும் அப்படின்னு அவருடைய ஆசை. எங்களை கூப்பிட்றாரு. எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம். அப்போ அவர் வந்து ஒரு தூண்டில் முள் மாதிரி ஒரு தகவல் சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்ம தாண்டி போகிறோம்லடா, அந்த வைகடம் ஆரம்பிச்சதில்ல, அந்த இடத்துல ஒரு பாட்டி பணியாரம் சுட்டுட்ருக்கா. அந்த பணியாரம் டேஸ்ட்டு ஒரு தடவை சாப்பிட்டேன்னா 1 வாரத்துக்கு உன் வாயில் இருக்கும். அதை சாப்பிட்டா நீ சண்டையில் யாரை வேணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. ஒரு 7 வயசு 8 வயசு பையனுக்கு இது ஒரு எவ்வளோ பெரிய கவர்ச்சியான ஒரு ஆஃபர் இது. சரி போய் அந்த பணியாரத்தை சாப்பிடணுன்ட்டு கூட போயிட்டோம். அவர் போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டே வராரு. அங்கே பாம்பு இருக்குங்கிறாரு, அங்கே நரி இருக்குங்கிறாரு. அதெல்லாம் கரடு செடிகளாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2-3 கரெக்டாக கடந்து போயிட்டோம். போனால் அங்கே வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்குது, தெப்ப மாதிரி. கிளவியும் இல்லை, கடையும் இல்லை, பணியாரமும் இல்லை. ஏன்னு பொய் சொல்லி கூப்பிட்டு வந்தேன்னா அப்போ தானே நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் ஏன் இந்த கதையை சொன்னார், அவர்கிட்ட எப்படி இந்த கற்பனை அவருக்கு வந்துச்சுன்னு நான் யோசித்து பார்த்தேன். இப்போ அவங்க பாட்டி இருக்குல்ல, அது பணியாரம் சொல்லும். அப்புறம் நிலாவில் ஒரு பாட்டி பணியாரம் சொல்லுதுன்னு நம்ம எல்லாருக்கும் கதை இருக்குது. அப்போ இவர் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணுறாரு. கனெக்ட் பண்ணி நிலாவில் இருந்த பாட்டியை எங்கே கொண்டு வைக்கிறாரு, வைகடம் கரையில் வச்சு என்னை ஒரு கதையை சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். அது ஒரு நல்ல அனுபவம். ஆனால் அந்த கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு எழுத்தாளர் தான் அப்போ, ஆனால் அவர் வந்து எழுத்தாளராக மாறலை. நிறைய விஷயங்களை நான் பார்ப்பேன் லைஃப்பில். நான் நிறைய கதைகள் எழுதியிருக்கேன்.
பார்க்கிற உண்மையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் கற்பனையை கலந்து தான் ஒரு இலக்கியத்தை நம்ம படைக்க முடியும். சில சமயம் நம்ம பார்க்குற விஷயங்கள் இருக்குல்ல, கற்பனையே தேவைப்படாது, அதுவே ஒரு கதையாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நான் கதையாக எழுதணும்னு யோசிச்சுட்டு அப்புறம் இதை கதையாக எழுதவே வேண்டாம், இதுவே ஒரு கதை தான் அப்படின்னு தோணுச்சு. பெங்களூரில் அல்சூர்னு ஒரு இடம், என்னுடைய தங்கை அங்கே இருந்துச்சு. அவங்கள பார்க்குறதுக்காக நான் பெங்களூர் போயிருக்கேன். அப்போ நான் ஆனந்த விகடன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருக்கேன். ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போயிருக்கேன். அங்கே ஒரு அல்சூர்னு ஒரு லேக் இருக்குது, ஒரு ஏரி. அந்த ஏரியில் ஒரு அம்மா மக்காச்சோளம் சுட்டு விற்றுட்டுருக்கு. நான் சும்மா போய் ஒரு சாயங்காலம் வாக்கிங் போயிட்டு அவங்ககிட்ட மக்காச்சோளம் வாங்கி சாப்பிட்றேன். சாப்பிடும்போது அந்த அம்மா கிட்ட கேஷுவலாக பத்திரிகையில் வேலை செய்கிறோம்ல, ஸோ மனிதர்களோட அப்புறம் எழுத்தாளர் வேறு, ஸோ சமூகத்தை நம்ம பார்க்கணும், அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சு. இது என்னம்மா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா சொல்லுது, ரொம்ப கஷ்டமான வேலை, ஒரு மக்காச்சோளம் விற்றா 50 பைசா கிடைக்கும், நாள் முழுக்க விற்கிறேன் அப்படின்னு அவங்க கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சைக்கிளில் வந்தான். அவன் வரும்போதே என்னை முறைச்சி பார்த்துட்டு வந்தான். அப்போ நான் இளைஞன் ரொம்ப. அந்த அம்மாவோட நான் சகஜமாக பேசி அது என்கிட்ட சிரித்த உடனே அவன், அது தமிழ் பேசுது அந்த அம்மா, அது ஏதோ சேலம் பக்கத்தில் ஒரு ஊர். அவன் என்னை ரொம்ப சந்தேக பார்வையோடு பார்த்துட்டு வரேன், யாரா அவன் நம்ம பொண்டாட்டியோட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. வந்து என்னை முறைச்சி பார்த்துட்டு நேராக ஒய்ஃப் கிட்ட போனான். போயிட்டு ஏதோ கேட்டான், அதட்டெல்லாம் ஏதோ பேசினான் கன்னடத்தில். அந்தம்மா உடனே அந்த மக்காச்சோள இதிலேருந்து அந்த சாக்கிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து அவன் கையில் கொடுக்குது. ஒரு கட்டு ஒரு கணிசமான ஒரு 3000-5000 ரூபா இருக்குன்னு வச்சுங்க. அது இது நான் சொல்கிறது 98. அவன் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டான். நான் கிளம்பி போட்டோன்னே என்னன்னு கேட்டேன். இவர் யாருன்னா என் வீட்டுக்காரருங்க, சென்னையில் வேலை பார்க்குறாரு, அங்கே வாட்ச்மேனாக இருக்கார். இப்போ வந்து அந்த கட்டடத்துலேயே ஒரு இடத்துல தங்கியிருக்காரு, தனியாக வீடு பார்க்கணும், ஒரு ரூம் பார்க்கணுங்கிறாரு. அட்வான்ஸுக்கு விற்ற காசுலேருந்து சேமித்த தொகையை நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் பகல் ட்ரெயினில் சென்னைக்கு நான் வரேன். நான் உட்காந்துருக்க கம்பார்ட்மெண்ட்டில் எனக்கு எதிர்த்தாப்புல அந்த ஆள் வந்து உட்கார்றான். கூட வேறு ஒரு பொம்பளை இருக்குது. அவனும் அந்த பெண்ணும் பழகிக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக பேசிக்கிறாங்க. எனக்கு ஏன்னா நேற்று வந்து அங்கே அந்த அம்மாட்ட பொண்டாட்டிகிட்ட காசில் வாங்கிட்டு வேற ஒரு பொம்பளையோட ட்ரெயினில் வரானேன்னு தோணுச்சு. அவ்வளவு நெருக்கமாக பேசிக்கிறாங்க. அவன் திடீர்னு என்னை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் முகம் மாறிடுச்சு. பட்டு அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், இது வந்து ஒரு சிறுகதைக்கான ஒரு சூழ்நிலை. அவன் மனசில் என்ன ஓடுதுன்னு நான் யோசிக்க, என் மனசில் என்ன ஓடுதுன்னு அவன் யோசிக்கிறான். சரிட்டு நான் அப்படியே மெதுவாக தர்ம சங்கடமாக இருந்துச்சு. எந்திரிச்சு என்னதான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் 3வது ஆள் போய் பேசுகிறதுக்கு இதெல்லாம் அப்படி இருக்க முடியாதுல்ல, சிவிலைஸ்டு சொசைட்டியில் இருக்கோம். ஸோ போய் வெளியில் போய் அந்த பாத்ரூம் கதை விட்டு நின்றுட்டு இருந்தேன். இவன் வந்தான். வந்து என்ன சொன்னான்னா, சார் ஒய்ஃப்கிட்ட சொல்லிடாதீங்க சார் அப்படின்னா. எனக்கு ஏங்க நான் சென்னையில் இருக்கேன், அவங்க எங்கேயோ அல்சூரில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் இல்லை சார், இங்கே இருக்கால ஒய்ஃபு, அவட்ட சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க யார் அப்படின்னு நான் கேட்டேன். சார் இதுதான் சார் ஒய்ஃபு, நான் அதுக்கு என்ன வார்த்தை வேணும் சொல்லிக்கலாம், சேர்த்துக்கிட்டது சார். எனக்கு வந்து முதல் உணர்வு, ஒரு ரைட்டராக பார்க்குறோம்ல, முதல் உணர்வு என்னென்னா சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் ஒரு வினாடியில் அந்த சிரிப்பு பெரிய வருத்தமாக மாறிச்சு எனக்கு. என்ன காரணம்னா, உடனே அந்த அம்மா என் மனசில் வந்தாங்க. அவனுடைய பாவப்பட்ட அந்த மனைவி 50 பைசா கிடைக்கிது ஒரு மக்காச்சோளம் விற்கிறதுக்கு. அந்த அம்மா நேற்று இவனுக்கு கொடுத்தது குறைந்தபட்சம் 5000 ரூபா கொடுத்துருக்கோம். அப்படின்னா அந்த அம்மா எத்தனை மக்காச்சோளம் விற்றுருக்கோம், எவ்வளோ 50 காசு சேர்த்து இவன்ட்ட கொடுத்துருக்கோம். இவன் அதை சிம்பிளாக வாங்கிட்டு போய் ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது பொண்டாட்டி, இவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறது வேற ஒரு பெண். இந்த இடத்துல பொதுவாக அவங்களுக்கு தெரியும், நம்ம பெண்களை வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்கோம், சுரண்டிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் அதை செய்வோம், சில பேர் வேணும்னே செய்வோம். இதுதான் இன்றைய ஆணுடைய மனநிலை. அந்த பெண்ணுடைய மனநிலை யோசிச்சு பார்த்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெண் வந்து இவனை நம்புகிறா, பணத்தை கொடுக்குறா, உடல் பணம் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து ஒருத்தனை நம்பும்போது அவன் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை செய்கிறான் அப்படின்றது இருக்குல்ல. இது என்னை ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு.
பொதுவாக இதை ஒரு கதையாக எழுதிடலாம் கற்பனையை சேர்த்து. ஆனால் இதில் கற்பனைக்கே இடம் இல்லை, சுத்தமாக கற்பனையே தேவையில்லை. இவன் பண்ணிகிட்ருக்கிறது இவன் ஒரு ஆண் உதாரணமாக என் முன்னாடி உக்காந்துட்டான். சமூகத்தில் பல ஆண்கள் அப்படி இருக்காங்கன்னு தெரியும், பத்திரிகைகள் இருக்கும்போது நமக்கு தெரியும். வீட்டுக்கு வேலைக்கு வர பெண்கள் பேசுவாங்க. பெரும்பாலான பெண்கள், வீட்டு வேலைக்கு வர பெண்கள் சென்னையில் கணவன் குடியாரன்னு இருப்பான். குடும்ப பாரத்தை கல்யாணம் பண்ண உடனே டப்புன்னு ஒரு 2 குழந்தைய பெற்றுருவாங்க. அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போக மாட்டான். இது முடிஞ்சவொடனே வேலைக்கு போக மாட்டான். இந்த பெண்ணுக்கு ஒரு கமிட்மெண்ட் வீட்டு வேலை செய்கிறது, குழந்தைய வளர்க்குறது, அப்படி வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிறத பார்க்குறோம். இதெல்லாம் எழுதணும்னு தோணிக்கிட்டே இருக்கும், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். சில சமயம் கற்பனை நிஜத்தை விட கொடூரமாக இருக்கும். நிஜம் கற்பனை விட கொடூரமாக இருக்குன்றது அந்த இடத்துல ஒரு எழுத்தாளனே தன்னை மறுபரிசீலனை செய்கிறான். இது என்ன சொசைட்டியில் வாழ்கிறோம், இந்த ஆண்கள் ஏன் இப்படி ஆகிறாங்க, நம்ம இவ்வளோ நாள் கல்வி கற்று இந்த இடத்துக்கு எப்படி வந்தோன்ற கேள்வியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பள்ளிக்கூடத்தில் உட்காந்து மழையவே பார்த்துட்டு இருந்த கீரா புதுச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி ஆகிட்டார். யோசிச்சு பாருங்கள், ஒரு துறையின் தலைவராக, நாட்டுப்புறவியலுடைய துறை தலைவராக புதுச்சேரி பல்கலைக்கழகமும் அரசும் அவரை கூப்பிட்டு விருது வேலை கொடுத்தாங்க. அந்த பணியில் இருந்தார் அவர். அந்த பணியை அவர் டிகிரி படித்து வாங்கலை, டாக்டரேட் படித்து வாங்கலை. எது அவரை வாங்க வச்சுச்சுன்னா அவருடைய கற்பனை. கற்பனை மட்டும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த வித சுவாரஸ்யமும் இருக்காது. நம்முடைய கலைகள் கிடையாது, நம்முடைய இலக்கியம் கிடையாது, நம்முடைய சினிமா கிடையாது, நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளே கிடையாது, இல்லையா? இங்கே உட்காந்துருக்க எல்லார் மனதிலும் இப்போ ஏதாவது ஒரு கற்பனை உருவாக்கிட்டு தான் இருக்கும். மழை நின்றுச்சு, கிளம்பலாமா வேணாமா, போகிற வழியில் மதுரையில் எப்பயுமே இப்படி தான் பழக்கம் தமுக்கத்துக்கு. இன்றைக்கி வேறு எங்கேயோ நான் போயிட்டு வந்தேன். நான் கற்பனையே செய்யாத பல பகுதிகள் வழியாக அதை ட்ராவல் பண்ணி தான் நான் தமுக்கத்துக்கு வர வேண்டியிருந்துச்சு. எனக்கு மனசில் கற்பனை ஒன்று இருக்குது, அந்த கற்பனை சமயத்தில் தவறாக போகுது. ஆனால் கற்பனைகள் எல்லாம் காகிதங்களில் உருமாறி இப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியில் உங்கள் பார்வைக்கு இருக்குது. புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதை எழுத ஒரு எழுத்தாளன் உட்கார்றான்ல, அவன் ஒரு விஷயம் பார்த்துருப்பான், ஆனால் அவனுடைய கற்பனை தான் அதை எழுத்தாக மாற்றுது. கருணாகரன் சார் பேசும்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னார். நீங்கள் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, ஏன்னா விஷுவலாக நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் உங்கள்கிட்டருந்து ஒரு விஷயத்தை ஊனப்படுத்துது. அது என்ன விஷயத்தை உங்கள்கிட்டருந்து உங்களை எங்கே அது ஹேண்டிகேப் ஆகுதுன்னா உங்களுடைய கற்பனை திறனை அது ஹேண்டிகேப் ஆகுது. நான் ஒரு கதை படிக்கிறேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எப்போயாவது ஒரு டவுன் பஸ் வரும். அந்த பஸ்ஸு நிற்கிற இடத்துல ஒரு 4 டீ கடை இருக்கும், ஒரு கோயில் இருக்கும், ஒரு சலூன் இருக்கும் அப்படின்னு ஒரு கதை படிக்கிறேன்னா என் மனதில் ஒரு கிராமம் உருவாகுது. கற்பனையாக ஒரு பஸ் ஸ்டாண்டு உருவாகுது, 4 கடை உருவாகுது, ஒரு டீ கடை உருவாகுது, இல்லையா? பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் குதிரையில் ஏறி வீராணம் ஏரிக்கரை ஓரத்தில் வர்றான் அப்படின்னு நம்ம பொன்னியின் செல்வன் கதையில் படிக்கிறோம். முதல் அத்தியாயத்தில் படிக்கிற எல்லாருக்கும் பொன்னியின் செல்வனுடைய அந்த குதிரை பயணம் மனசில் ஓடும். ஒருத்தர் அதை வெள்ளை குதிரையாக நினைப்பீங்க, ஒருத்தர் அதை கருப்பு குதிரையாக நினைப்பீங்க. உங்கள் மனதில் ஒரு ஏரிக்கரை இருக்கும். அந்த ஏரிக்கரை அநேகமாக நீங்கள் பார்த்த மதுரையோட வண்டியூர் கண்மாய் ஏரிக்கரையாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ பழங்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்கலாம். உங்கள் மனதில் ஒரு ஏரி இருக்கும். கல்கி ஒரு ஏரி எழுதியிருப்பார். இதை ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க. இது எழுத்தும் வாசிப்பும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. விஷுவல் மீடியா என்ன செய்யுதுன்னா அதை வெட்டுது. கார்த்தி ஒரு குதிரையில் வர்றாரு. அந்த குதிரை என்ன கலர்னு யாருக்காவது தெரியுமா? படம் டார்க் ப்ரௌனில் வருதா, ஒரு மாதிரி. அந்த குதிரை பேர் கருப்பி. அந்த குதிரைக்கு அவர் பேரும் வச்சிடுறாரு, செக்கப்பின்னு பாடுவார். ஸோ ஒரு விதமான ப்ரௌனிஷான ஒரு குதிரை. இங்கே உங்கள் குதிரை இல்லை, அது அந்த குதிரை ப்ரொடியூசர் அனுப்பின குதிரை, டைரக்டர் கொடுத்த குதிரை, ஹீரோ ஏறி வந்த குதிரை. என்னுடைய குதிரை அது என் கற்பனையில் மட்டும்தான் இருக்க முடியும், இல்லையா? ஸோ எவ்வளவு தூரம் இந்த கற்பனைங்கிறது உங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி நம்ம நாட்டின் இதிகாசங்களை போற்றப்படுகிற ராமாயணம், மகாபாரதம் 2 பெரிய இதிகாசங்கள்.
அதில் ராமாயணத்தை விட்டுருங்க, அது ஒரே கதையாக இருக்குது, கிளை கதைகள் கம்மி. ஆனால் மகாபாரதங்கிறது ஒரு பெரிய ட்ரெஷர், அது ஒரு பொக்கிஷம் நமக்கு. அதில் வர்ற ஒவ்வொரு கதைகளும் நம்ம எத்தனை பேருக்கு படிக்கும் பழக்கம் இருக்குதுன்னு தெரியல. நான் வந்து ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் போய் பேசும்போது கல்வி பற்றியும் நூல்கள் பற்றியும் படிக்கிறது பற்றியும் வாசிக்கும் பழக்கம் பற்றியும் நான் வந்து மாணவர்கள் மத்தியில் தொடர்ந்து பேசிகிட்ருக்கேன். புத்தகங்கள் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முயற்சி. இப்படியெல்லாம் புத்தகங்களை கொண்டாந்து வச்சு இப்படி கூட்டி இப்படி பேச வச்சு, கற்றலில் கேட்டல் நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. கற்பதற்கான ஒரு ஏரியாவையும் கேட்பதற்கான ஒரு ஏரியாவையும் வச்சு உங்களெல்லாம் சேர்க்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து முன்முயற்சி இவ்வளோ பண்ணுது. இது எப்போ வெற்றி அடையும், முழு வெற்றி அடையும்னா நம்ம எல்லோரும் படிக்கிறது. பட் என்ன ப்ராப்ளம்னா, நம்முடைய கற்பனை திறன் குறைஞ்சு போயிடுமோ அப்படிங்கிற கவலை வந்துட்டுருக்கு. மொபைல் மட்டுமல்ல, ஏஐ அப்படின்னு ஒன்று இப்போ அடுத்து லான்ச் ஆயிரு. இது எல்லாமே உங்கள் இமேஜினேஷனை கட் பண்ணும். முந்தின நாள் வந்து ஒரு அறிவியல் அறிஞர் பேசும்போது சொன்னாங்க, கூகுள் மேப்புன்னு ஒன்று வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் கூகுள் மேப் வந்தால் நம்ம வந்து இடத்த கண்டுபிடிச்சி போயிடுறோம். ஆனால் எதை மிஸ் பண்ணுறோம்னா, வழி கேட்குறதுக்கு ஒரு மூன்றாவது மனிதன்ட்ட பேசக்கூடிய அந்த அணுகுமுறை மிஸ் ஆகும். நம்ம சமூகத்தோடு இணைந்து வாழுகிறவங்க தான் நம்ம. மனிதன் என்பவன் ஒரு மணி நேரம் தனியாக இருந்தால் போர் அடிக்கும். இப்போ மொபைல் பார்க்குறான். ஆனால் சக மனிதனை தேடி போய் பேசுகிறது. வீடுகள் தோறும் திண்ணைகள் இருந்த மரபு நம்மளோடது. எவனாவது தெருவில் போகிறவன், ஏதாவது ஐஸ் விற்கிறவன், பலூன் விற்கிறவன்லாம் வந்து நம்ம திண்ணையில் உட்காந்து நம்ம கூட பேசுவான். அவன் யாருன்னே தெரியாது. அவன் கதையை பூரா இவங்ககிட்ட சொல்லுவான். இவங்க பிரச்சனைகள் அவன்கிட்ட சொல்லுவாங்க. என் சின்ன வயசில் வளையல் விற்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் வந்து வளையலை பிரித்து வச்சு உட்காந்து அந்த தெரு பொம்பளையை பூரா அவர் கூட உட்காந்து ஆளுக்கு ஒரு வளைவியை வாங்கி, நாள் முழுக்க ஒரு வளைவை தான் வாங்குவாங்க. அவர் பேசுவார், அவருக்கு மோர் கொடுப்பாங்க, காப்பி கொடுப்பாங்க, சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அவர் வளையலை விற்றுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வியாபாரம் 2 வியாபாரம் பண்ணிவிட்டு கிளம்பி சந்தோஷமாக போவார். இவங்களும் சந்தோஷமாக கலைவாங்க. இப்போ அந்த பெண்கள் எல்லாம் சீரியல் பார்க்குறாங்க. இந்த ஒரு உறவாடலே குறைஞ்சிட்டு. உறவாடல் ஒரு பக்கம் குறையுதுன்னா கற்பனை திறன் குறையுது. மாணவர்கள்கிட்ட பொய் எங்கே துவங்குதுன்னா, ஒரு பள்ளி மாணவன் லீவு கேட்கும்போது தான் அவனுடைய கற்பனை வந்து ஆரம்பிக்குது. காய்ச்சல் அடிக்குது, வயிற்று வலிக்குது, வேர்க்குது, பாட்டி செத்து போச்சுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. க்ரியேட்டிவிட்டி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்னென்னா, லீவு லெட்டரே வந்து அவன் என்ன பண்ணிடுறான், ChatGPTயில் பண்ணிடுறான். அது வந்து வினோதமான காரணங்கள்லாம் சொல்லிடுது ChatGPT. ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ஒரு புத்தகத்தை பற்றி எழுது, அது ஒரு செய்தியை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான், செயலியை நாடுறான். ஐயா பேசணும், அதனால் நான் விரைவாக முடிச்சிடறேன் ஒரே நிமிஷத்தில். ஸோ இப்படி விஞ்ஞான சாதனைகள் நம்முடைய கற்பனை திறனை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் கற்பனை தான் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சதுக்கு அடிப்படை கற்பனை தான். கணித மேதை ராமானுஜம் வந்து இன்றைக்கும் பயன்படுத்தக்கூடிய கணித சூத்திரங்களை கண்டுபிடிச்சது கற்பனை அடிப்படையில் தான். இப்போது கண்ணதாசன் பாட்டுக்குள்ள பறவையை கண்டான் விமானம் படைத்தான், அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து இமேஜின் பண்ணி தான் சொசைட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ கற்பனையை குறுக்குகிற இடத்துல நம்ம நிற்கிறோம். கற்பனையை விரிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் வாசிக்கிறது, புத்தகங்கள் வாசிக்கிறதுங்க, இலக்கியம் வாசிக்கிறது, கதை வாசிக்கிறது. ஸோ அந்த புள்ளியை நோக்கி நம்ம நகரணும். எல்லோரும் வாசிக்கணும். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளை குறைந்தபட்சம் செய்தித்தாள்கள் படிக்க சொல்லுங்கள், வாரம் ஒரு சிறுகதை படிக்க சொல்லுங்கள், வாசிப்புக்கு அவங்கள பரிச்சயப்படுத்துங்க. அந்த ருசி என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த ருசியை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோள்.